ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகோடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரி சர்வதா. மீனாட்சி சுந்தரேஸ்வரர் துணையோடும் நவகிரகங்களின் நல்லாசியோடும் வள்ளி தேவசனா சமேத எம்பெருமான் முருகப்பெருமானின் துணையோடும் இந்த பதிவினை நாங்கள் ஆரம்பிக்கின்றோம். இந்த அருமையான பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக மிக அருமைன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா, உத்தராயண புண்ணிய காலம் 6 மாதங்கள். எப்போவுமே இந்த உத்தராயணம் அப்படிங்கிறது என்னென்னா, தேவர்களுக்கு பகல் பொழுதுன்னு அர்த்தம். தக்ஷாயண புண்ணிய காலம் தேவர்களுக்கு இரவு பொழுது. அந்த வகையில் இந்த உத்தராயண புண்ணிய காலம் இந்த 6 மாதம் அப்படிங்கும்போது, இந்த தை மாதம், அதாவது மகர ராசியில் இந்த சூரிய பகவான் நுழையும் போதே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. நம்ம நாட்டில் பார்த்தீங்கன்னா தைப்பொங்கல் ரொம்ப விசேஷம். பொங்கல் இந்த தை மாதம் 1னாலே டக்குன்னு பொங்கல் தான் நமக்கு ஞாபகம் வரும். அடுத்தபடியாக மாட்டுப்பொங்கல், அதுக்கு அடுத்தபடியாக உழவர் திருநாள். தை பிறந்தால் வழி பிறக்கும், தங்கமே தங்கம் பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னா 2 விதமான வழி இருக்குது. என்னென்னா, திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமண யோகம் உண்டாயிடும். ஏன்னா மார்கழி மாதம் திருமணம் பண்ண மாட்டேன். அதனால் தை மாதம் தை பிறந்தால் வழி பிறக்கும். 2வது, நெற்கதிர்கள் ஆடி மாதத்துலேருந்து எல்லாம் விளைச்சி பெரிய லெவலில் இருக்கும். இந்த பாதை இருக்குது பார்த்தீங்களா, வரப்புன்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அந்த வரப்பு மறைஞ்சிருக்கும். அது அந்த வேலை செய்கிறவாளுக்கு தான் கரெக்டாக தெரியும். அழகாக விளக்கிட்டு போவாங்க அந்த வரப்பில். அந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த மார்கழி மாதம் கடைசியிலேயே சூட்டடி அடித்து அந்த இதெல்லாம் அறுவடை பண்ணி எல்லாம் பண்ணினா பளிச்சுன்னு இருக்கும் அந்த வரப்பு. அப்போ அந்த வழி பிறக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். அந்த தை வந்தோடனே உத்தராயணம் ஆரம்பிச்சுடுறது. இந்த உத்தராயணம்ங்கிறது ரொம்ப விசேஷம். ஏன்னா தேவர்கள் எல்லாருமே பகல் பொழுது அப்படிங்கிறனால கண்டிப்பாக பகல் பொழுதில் எல்லாருமே முழிச்சுட்டு இருப்போம். வயசானவர்கள் தான் தூங்குவாங்க. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தேவர்கள் விழித்திருக்கும் காலம் அப்படிங்கிறனால இந்த காலத்தில் நம்ம நல்லதெல்லாம் பண்ண அதுக்கு உண்டான ஒரு ரெமெடி நமக்கு கண்டிப்பாக கிடைக்கும். எல்லா விஷயத்துலையும் ஒரு நல்லது நடக்கும். அடுத்தபடி அந்த சூரிய பகவான் இது வரைக்கும் தெற்குன்னு அங்கே பயணம் பண்ணிட்டு இருந்திருக்க, தெற்கு திசையை பார்த்து. இப்போ அப்படியே வடக்கு திசையை பார்த்து வருவார். இந்த ரதசப்தமி அப்படின்னு ஒரு நாள் வரும் தை மாதம். இந்த ரதசப்தமியில் சூரிய பகவானோட அந்த ரதம், தேர் சொல்லுவாங்க பாருங்க, அது அப்படியே வடக்கு நோக்கி நகரும். நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். இந்த ரதசப்தமி அன்னைக்கு உங்களுக்கு நான் சொல்கிறேன், அது நீங்கள் பாருங்கள். அன்றைக்கி கண்டிப்பாக சூரியனோட நிலை மாறும். எப்படின்னா, இது வரைக்கும் தெற்க இந்த சூரிய பகவான் அப்படியே வடக்கு திசையை நோக்கி நகர்வார். அப்போ தேவர்களோட சாம்ராஜ்யம் அதிகமாகுது. அதேமாதிரி இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் பார்த்தீங்கன்னா கடவுளர்களின் திருமணம் நடக்க ஆரம்பிக்கும். இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா முருகப்பெருமான் திருமணம், சிவபெருமான் திருமணம், சாஸ்தா திருமணம், இப்படி ஏகப்பட்ட திருமணங்கள் நடைபெறக்கூடிய ஒரு காலகட்டம். அதேமாதிரி இந்த சித்திரை மாதம் வரும்போது பாருங்க, மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணம் வெகு விமர்சையாக மதுரையில் நடக்கும். இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இன்னொரு பெரிய பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. அப்படின்னா என்னென்னா, விஷ்ணு சகஸ்ரநாமம் அப்போ தான் அரங்கேறியது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான். ஏன்னா இந்த மகாபாரத யுத்தத்தில் பீஷ்மர் அடிபட்டு கிடக்கார், அந்த அம்பு படுக்கையில் படுத்துட்டு இருக்கார். ஏன்னா அந்த ரத்தமெல்லாம் குருதியெல்லாம் வழிஞ்சு அப்படியே இந்த பூமியில் போகணும், அப்போ தான் என்னோட பாவங்கள் நிவர்த்தி ஆகும் அப்படின்னு சொல்லி அவர் அவரே விரும்பி அந்த தண்டனையை ஏற்றுக்கிறார். பீஷ்மர் பிதாமகர், பீஷ்மாச்சாரியார்னு சொல்கிறது. அந்த பிதாமகரே அந்த தண்டனையை அனுபவிக்கிறார். அவருக்கு கேட்குறார், எனக்கு உன்னோட திவ்ய தரிசனம் கிடைக்கணும் கிருஷ்ணா அப்படிங்கிறார். அப்போ கிருஷ்ணர் அப்போ சொல்கிறார், ஒன்றும் இல்லை, இப்போ விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேற போகிறது, அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை நீ காதார கேளு, அதுக்கப்புறம் உனக்கு மோட்சம்தான் அப்படிங்கிறார். உடனே வியாச பகவான் சொல்ல அந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அரங்கேறது ரொம்ப அற்புதம். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமம் அவ்வளவு விசேஷம். அது எல்லாரும் சொல்ல ரொம்ப ரொம்ப நல்லது, பாக்கியங்கள் கிடைக்கும். நல்லபடியான அந்த பகவான் கிருஷ்ணனோட, அதாவது பெருமாளோட அனுகிரகம் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். ஆக அந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் தான் இந்த இது நடந்தது, விஷ்ணு சஹஸ்ரநாமம். அடுத்தபடியாக இந்த தை அமாவாசை ரொம்ப விசேஷம். அதாவது எந்த அமாவாசையிலையும் பித்ரு தர்ப்பணம் பண்ணலை அப்படின்னா ஒரு 3 அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷம். என்னென்னா, தை அமாவாசை, ஆடி அமாவாசை, மகாலய அமாவாசை. மகாலயங்கிறது வெறுசு. அப்போ இந்த தை அமாவாசையில் எல்லாரும் பித்ரு தர்ப்பணம் பண்ணுறது நல்லது. அப்பா அம்மா இல்லாதவ, சரி, அது முக்கியமாக அப்பா இல்லாதவ கண்டிப்பாக பண்ணி ஆகணும். அடுத்தபடியாக வர்றது சிவராத்திரி. எப்போவுமே பாருங்கள், பெருமாளுக்கு உகந்தது வைகுண்ட ஏகாதசி தட்சிணாயன புண்ணியாலத்தில் வரும். சிவனுக்கு உகந்தது சிவராத்திரி, மகா சிவராத்திரி. அது பார்த்திங்கன்னா உத்தராயணத்தில் வரும் அந்த சிவராத்திரி வருது. அடுத்தபடியாக பங்குனி உத்திரம்,
கேட்கவே வேண்டாம். உங்களுக்கு முருகப்பெருமானோட இது சாஸ்தா கல்யாணம், சிவபெருமான் கல்யாணம் எல்லாம் இந்த பங்குனி உத்திரத்தில் தான். அடுத்தபடியாக இந்த சித்திரைனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். மீனாட்சி திருக்கல்யாணம் எல்லாமே சித்திரை விஷு, அடுத்தபடியாக வைகாசி விசாகம், ஆணி திருமஞ்சனம், இது எல்லாமே வந்து உத்தராயண புண்ணிய காலத்தில் வர்றது. இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் ஒவ்வொரு விசேஷங்களும் நடக்கும். அதே சமயம் நமக்கு இந்த 6 மாதம் எப்படிப்பட்ட பலன்கள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து இனிய நெஞ்சங்களுக்கும் எங்களது ஆசீர்வாதங்கள், நன்றிகள். இனிமேல் நாங்கள் பண்ணுறதெல்லாம் நிறைய உங்களுக்கு புதுசு புதுசாக வரும். ஒவ்வொரு விஷயமாக கிடைக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்குறாங்க, சில விஷயங்கள் எங்களுக்கு நடக்கலையே சுவாமி. இது நான் சொல்கிறதெல்லாம் வந்து கோச்சார பலன்கள். இந்த எப்படி நடக்கும் கிரகங்களோட அமைப்பப்படி கோச்சார பலன்கள். உங்களோட ஜாதகத்தை பார்த்தா தான், அதாவது உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஜாதகம் இருக்குது பார்த்தீங்களா, சுய ஜாதகம், அதை பார்த்தா தான் நமக்கு வந்து உங்களுக்கு என்ன விதமான பிரச்சனைகள், அது எப்படிப்பட்ட தீர்வு சொல்ல முடியும் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதனால் உங்களோட ஜாதகத்தை நீங்கள் அனுப்பிச்சு பலன் தெரிஞ்சுக்கலாம். இப்போ அருமையான இந்த பதிவுக்கு நம்ம போகலாமா? அன்பான ரிஷப ராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் இருக்கிற 6 மாதங்கள் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதங்களாக இருக்கும், எந்தெந்த விதங்களில் உயர்வுகள், எந்தெந்த விதங்களில் எச்சரிக்கைகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை 6 மாதங்கள். தை பிறந்தால் வழி பிறக்கும், எல்லாருக்குமே வழி பிறக்கணும் அப்படின்னு தான் நினச்சிட்டு எல்லாருமே வேலைகளை செய்கிறோம். இந்த நாள் விடியாதா, இந்த நாள் விடியாதா அப்படின்னு தான் நம்ம எழுந்திருக்கிறோம், நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு. அந்த வகையில் இந்த ரிஷபராசி என்பவர்களுக்கு இந்த தை மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா பாக்யஸ்தானத்தில் சூரிய பகவான் அதி அற்புதமாக இருக்கார். அதே சமயம் நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி முதல் 12/2/2026, அதாவது பிப்ரவரி மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் தை மாதம் இருக்குது. இந்த தை மாதத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் சுபகாரியங்களாக நிறைவேறும். கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமான உறவு இருக்கும். சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் குடும்பத்தில் அந்த சுமை இருக்காது, சுவை கண்டிப்பாக ஸ்வீட்டாக இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவா கொஞ்சம் கவனமாக வேலை செஞ்சால்னா போகும். அதேமாதிரி தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவாலும் அகலக்கால் வைக்கப்படாது, இப்படி அப்படின்னு பண்ணுறதெல்லாம் நிறுத்திக்கணும், அப்போ தான் ரொம்ப நல்லது. கவனமாக ஒவ்வொரு வேலைகள். குடும்பத்தை நிர்வகிக்கிற பெண்கள் அப்படிங்கும்போது அவங்க எடுக்கிற காரியங்களில் கவனமாக இருக்கணும் இந்த நேரத்தில். அடுத்தபடியாக மாசி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம்? இந்த மாசி மாதம் பார்த்தீங்கன்னா 13/2/2026 முதல் 14/3/2026 வரைக்கும் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சூரிய பகவான், ராகு பகவான், செவ்வாய் பகவான் 3 பேரும் இருக்கா. ரொம்ப டென்ஷன் இருக்கும் கொஞ்சம். ஆனாலும் அந்த டென்ஷனுக்கேற்ற ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். ஏன்னா உங்களுக்கு அந்த ஜீவனஸ்தானம், அது 10ஆம் இடம், திக்பலம், உபஜயஸ்தானங்களில் ஒன்று. பரபரப்பாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருப்பீங்க. ஒன்றே ஒன்று, உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. குடும்ப சண்டையில் அனாவசியமாக வார்த்தைகளை விடாதீங்க. பேசுகிற வார்த்தைகள் தான். குடும்ப சண்டையில் வார்த்தைகளை விடாதீங்க. கண்டாபின்னான்னு வார்த்தைகளை விட்டால் அதுதான் பெரிய மைனஸ் பாயிண்டில் கொண்டு போய் விடும். அதனால் இந்த ரிஷபராசி என்பர்கள் தயவுசெய்து இந்த மாசி மாதம் பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அடுத்தபடியாக 15/3/2026 முதல் 13/4/2026 வரைக்கும் இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதி அற்புதமான ஒரு மாதம். ஏன் அப்படின்னா உங்களுக்கு 11ஆம் இடம் அற்புதமான சில வேலைகளை காமிக்க போகிறது. சனீஸ்வர பகவான் இருக்கார், சூரிய பகவான் இருக்கார். 2 பேருக்கும் ஆகாது, ஆனாலும் 2 பேரும் இருந்துட்டு உங்களுக்கு 2 விதமான ஒரு வேலைகளை கொடுப்பார். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், இதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு. 2த்தையும் போட்டு மாட்டின்ட்டு முழிக்கப்படாது, பொறுமையாக செய்யணும். ஒவ்வொரு வேலைகளையும் நிதானமாக செஞ்சேன்னா ரொம்ப வெற்றி. அதேமாதிரி குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுக்கள், சுபகாரிய நிகழ்ச்சிகள் இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குங்க. அதாவது ருதுவாகாத பெண்கள் இருந்தாங்கன்னா அவங்க வீட்டில் ருதுவாகக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஏன்னா அப்போ தானே சுபகாரியங்கள் நடைபெறும். அந்த மாதிரிலாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுமாதிரி திருமண யோகம், குழந்தைகளுக்கு திருமண யோகம் ஆகலேன்னு கவலை பெண்கள் நல்ல வரன் அமையும். டக்குன்னு உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தம் பண்ணிடுவேன். சில பேருக்கு அதிரடியாக திருமணமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக இந்த சித்திரை மாதம் எப்படிப்பட்ட மாதம்? ஏகப்பட்ட செலவுகளை வைக்கக்கூடிய ஒரு மாதம். இந்த சித்திரை மாதம் அப்படிங்கும்போது அந்த 12ஆம் இடத்துல தான் அந்த சூரிய பகவான் உச்சமடைகிறார். ஸோ உச்சமடைந்த சூரியன் உங்களுக்கு கொஞ்சம் தூக்கத்தை கிடப்பார். ஏன்னா வேலை பலு அதிகமாக கொடுக்கறதுனால. அதேமாரி வீரியம் அதிகமாகும். இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அதனால நேரங்காலம் தெரியாமல் ஒர்க் பண்ணுறக்கூடிய ஒரு சூழல்.
அப்போ ரொம்ப கவனமாக இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். முக்கியமாக செலவுகளில் கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கடன் சுமை கண்ணாபின்னான்னு ஆகும். கடன் சுமை அதிகமானதுன்னா ஏற்கனவே நீங்கள் நிறையா பேர் வந்து இந்த ரிஷபராசி என்பவர்கள் கடன் சுமையில் தான் இருக்கீங்க. அதை வெளிக்காட்டாமல் நீங்கள் புன்சிரிப்போடு இருக்கீங்க. அது உங்களுக்கு ப்ளஸ் பாயிண்ட். அதே சமயம் அதுதான் உங்களுக்கு சில நெருக்கடிகளை தரலாம். ஏன்னா என்றைக்குமே கடன் அதிகமானதாங்க கவலை. கடன் பட்டார் நெஞ்சம்போல் கலங்கினான் இலங்கை வேந்தன். கம்ப நாட்டாளர் ரொம்ப அழகாக சொல்கிறார். அதாவது இந்த ராவணன் வந்து இன்று போய் நாளை வாங்கிறது அந்த ஒரு வார்த்தையை கேட்ட உடனே அவனுக்கு வந்து கடன்பட்ட நெஞ்சம் போல் இருந்துதான். அப்போ அந்த அளவுக்கு கடன் அப்படின்னா எப்படின்னு பாருங்கள். ஏன்னா நம்மளே இந்த பிறவி கடன் தீர்க்கறதுக்கு தான் இங்கே வரோம். அதுவும் கடன் தான். எல்லாம் கடன்காரங்களாக தான் நம்ம வரோம். இந்த பூலோகத்துக்கு வரும்போதும் பார்த்திங்கன்னா இந்த பிறவி கடனை தீர்க்கறதுக்கு தான் வரும்போது நம்ம அந்த உயிரை வந்து அங்கே பகவான்கிட்ட ஒரு கடன் வாங்கிட்டு வரோம். அதுக்கப்புறம் அவர்கிட்டே கொடுத்துட போகிறோம். ஆக பிறவிக்கடன் அப்படிங்கும்போது இந்த கடன்னாலே கஷ்டம். அதனால் கடன் சுமை அதிகமாகாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா சனி பகவானும் அதாவது அங்கே 12ஆம் இடத்துல சூரியன் உச்சம், 11ஆம் இடத்துல சனி பகவான் இருந்தால் கூட உங்களுக்கு லாபத்தை கொடுத்தா கூட செலவு அதிகமாச்சுன்னா என்ன பண்ணுறது? வரவு இவ்வளோதான், செலவு இவ்வளவுன்னா என்ன பண்ணுவேன்? ரொம்ப கஷ்டம். கடன் வாங்குற மாதிரி இருக்கும். ஒரு உத்தியோகத்துக்கோ சரி தொழில் வியாபாரத்துக்கோ கடன் வாங்குற மாதிரி இருந்ததுன்னா அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது? அதனால தான் கவனமாக இருக்கணும். புரியுறதா? இந்த நேரத்தில் குடும்பத்துலேயும் அனாவசியமான சண்டை சச்சரவுகள்லாம் இருக்கும். இருந்தாலும் புனித யாத்திரை, அந்த ஜாலியாக போயிட்டு வர டூர், அந்த மாதிரிலாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தபடியாக உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட மாதம் அப்படின்னா உங்கள் ஜென்மராசியில் தான் சூரிய பகவான் உட்கார்றார். ஜென்மராசினாலே ஹெட்டில் வந்து இந்த சுபகிரகங்கள் எந்த கிரகங்கள் உட்கார்ந்தாலுமே குழப்பந்தான். சுபகிரகங்கள் அசுப கிரகங்கள் எது இருந்தாலுமே குழப்பந்தான். அப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும், பேசுகிற வார்த்தைகளில் கவனமாக இருக்கணும், வாகன பயணங்களில் கவனமாக இருக்கணும். ஏன்னா இந்த வாகன பயணங்கள் எதுக்கு நான் சொல்கிறேன்னா கோவம் வரும். இப்போ வண்டி ஓட்டிகிட்டே போகிறீங்க, திடீர்னு ஒருத்தன் முன்னாடியே வரான், வேகமாக போகிறான், உங்களை கிராஸ் பண்ணிட்டு, அப்போ உங்களுக்கு வந்து ஒரு கோபம் வரும். அப்போ வல்லுன்னு நீங்கள் சொல்லுவீங்க, அது அவன் காதில் விழுந்துன்னா பிரச்சனை ஆகும். கரெக்டாக? அவன் போயிடுவான். இருந்தாலும் அனாவசியமான பிரச்சனைகள். அப்போ நம்ம பேசுகிற வார்த்தைகள், வாகன பயணங்கள் எல்லாத்துலேயுமே கவனம் இருக்கணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். அடுத்தபடியாக இந்த ஆனி மாதம் அருமை, சூப்பரான மாதம். உங்களோட பொருளாதாரம் முன்னேற்றம் அடையும். இருந்தாலும் கவனமாக இருக்கணும் முயற்சிகள். ஏன்னா குரு மாறிடுறார். குரு அதாவது வக்கர நிவர்த்தியாகி அப்படியே இதுலேருந்து அப்படியே வெளியில் வந்துடுறார். அப்போ கவனமாக இருக்கணும். எப்போ 15/6/2026 முதல் 16/7/2026 வரைக்கும் உங்களோட பொருளாதார முன்னேற்றம் இருக்கும். ஆனால் கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பட் மீட் அவுட் பண்ணுவேன். கொஞ்சம் கொஞ்சமாக சமாளிப்பீங்க. கவலைப்படாமல் ஒவ்வொரு வேலைகளையும் செய்யுங்க, பொறுப்பாக செய்யுங்க, சிறப்பாக இருக்கும். சரி, அடுத்தபடியாக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் 6 மாதமும் நல்லபடியாக இருக்கணுங்க. இந்த 2 மாதம் 3 மாதம் கொஞ்சம் டென்ஷன், 3 மாதம் பரவாயில்லைங்கிற மாதிரிலாம் இருந்துன்னா கொஞ்சம் டென்ஷனாக இருக்கும். என்ன பண்ணலாம்? தாராளமாக காளஹஸ்தி போயிட்டு வாங்க. ஒரே ஒரு முறை காளஹஸ்தி போயிட்டு வாங்க. காளஹஸ்தி போயிட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்கும் இந்த 6 மாதங்களும். சில மாதங்கள் சொன்னேன் பார்த்தீங்களா, எச்சரிக்கையாக இருக்கணும்னு. அந்த மாதங்களில் கூட உங்களுக்கு அருமையாக கிடைக்கும். அந்த சவாலை சமாளிக்கிற ஒரு பாக்கியம் கிடைக்கும். சரி, காளஹஸ்தி போக முடியாதவர்கள் என்ன பண்ணலாம்? ஏன்னா இது இப்போ ஒரு ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. எப்படின்னா இது போகும்னு சொல்கிறீங்க, அது என்னால் போக முடியல, நான் என்ன பண்ணுறது? கரெக்ட், அஃப்கோர்ஸ் அது சரியான கேள்வி தான். இப்போ எல்லாரும் போயிட்டு மலேசியாவில் இருக்கிற முருகப்பெருமானை வழிபாடு பண்ணிட்டு வரணும் அப்படின்னு நான் சொன்னேன்னா எல்லாரும் போக முடியுமா சொல்லுங்கள்? அப்போ அவங்களுக்கு என்ன ரெமிடி? அப்படிங்கும்போது நீங்கள் நம்ம இதில் இருக்கிறத பக்கத்தில் இருக்கிற புற்றுக்கோயில், அங்கே தான் ராகு கேது, ரொம்ப அற்புதம். ராகு கேது ஸ்தலம் அப்படின்னாலே அது மனசார அந்த புற்றுக்கோயில் போயிட்டு வந்தாலே வெற்றி. மனசில் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை போயிட்டு வாங்க. உங்களுக்கு அப்புறம் நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்கள் ப்ளஸில் இருக்கும். ஸோ புற்றுக்கோயில் போயிட்டு வாங்க. இருந்தாலும் மறுபடியும் நான் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், ஒரு முறை காளஹஸ்தி போயிட்டு வர்றது சிறப்பு. முடிந்தவர்கள் போயிட்டு வாங்க, முடியாதவர்கள் இந்த மாதிரி ஒரு பரிகாரத்தை நீங்கள் பண்ணலாம். ஆக இந்த உத்தராயண புண்ணிய காலத்தில் காளஹஸ்தி நீங்கள் சென்று வர அல்லது புற்றுக்கோயில் சென்று வர உங்களது வாழ்க்கை உத்தராயண புண்ணிய காலத்தில் மிக அருமையாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொளியில் உங்களை அற்புதமாக சந்திக்கிறேன். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.